என் ஹஸ்பண்ட் பற்றி 4 வார்த்தை நான் நல்லா தான் சொல்ல போகிறேன். நல்லதாக மட்டும் தான் சொல்கிறேன், நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போடக்கூடாது. என் ஹஸ்பண்டை சொன்னால் அவங்க ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க, இல்லைனா கடைக்கு கூட்டு போய் என்ன வேணால் வாங்கி கொடுப்பாங்க. பட் நான் ஆர்டர் போடக்கூடாது. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. எனக்கு எதாவது சாப்பிட்ணும், நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிடக்கூடாது. என் ஹஸ்பண்டை சொன்னால் அவங்க ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க, இல்லைனா ஹோட்டல் போய் எல்லாமே வாங்கி தருவாங்க. ஓ, அப்படியா விஷயம்? எனக்கு ஏதாவது செலவுக்கு காசு வேணும்னா கொடுப்பாங்க. பட் அந்த காசு நான் செலவு பண்ணக்கூடாது. பட் எனக்கு ஏதாவது வேணால் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க தான் அவங்க காசில் வாங்கி கொடுப்பாங்க. நான் ஓனாக செலவு பண்ணக்கூடாது. என்ன பழப்பு இது? என் குழந்தைங்க ஏதாவது என்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா நான் வாங்கி கொடுக்கலாம். அவங்ககிட்ட சொல்லி தான் வாங்கி கொடுக்கணும். நானாக வாங்கக்கூடாது. என்னுடைய காசில் அவங்க தான் காசு போட்டு விடுவாங்க. அவங்க காசில் தான் வாங்கி கொடுக்கணும். என்ன லாஜிக் இது சொல்லுங்கள்? அப்போ எதுக்கு எனக்கு காசு தரணும்? அப்போ எதுக்கு என்னை காசையும் கொடுத்துட்டு செலவு பண்ணாதன்னு சொல்லி ஏன் சொல்லணும்? அதுக்கு நீங்கள் தராமல் இருக்கலாமே. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய்